இல்லை என் கண்களுக்கு அப்படிதான் தெரியுதா, இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க கண்களுக்கு எல்லாத்துக்கும் கண்களுக்கும் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் வரையும் நான் சுவாமி சொன்னதுலேருந்து பொய் சொல்ல விரும்பலை. இந்த நிமிஷம் வரையும் சுவாமி கையில் இருக்க விசிறி என்னமோ சுவாமி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான். ஆனால் அவர் சிலா ரூபத்தில் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. கையில் இருக்க விசிறியும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னை அறியாமல் அது ஒரு உணர்வு, அந்த இடத்துல சுவாமி விசிறியை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இப்போ இந்த நிமிஷம் சுவாமியை பார்த்தாலும் அந்த கையில் இருக்க விசிறி ஆடிக்கிட்டே இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை எல்லார் கண்ணுக்கும் தெரியுதான்னு அது எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப ஒரு இங்கே வரும்போது ஒரு பெரிய அனுபவன்றதோட கொடுப்பனை பாக்கியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை. அதனால் இங்கே வர்றது ஒரு தனி ஒரு சந்தோஷம். திருவண்ணாமலைக்கு போனால் அது ஒரு சந்தோஷம் மாதிரி, இங்கே அதோ அளவலாவிய சந்தோஷம் ஒரு. அதனால தான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இனிமேட்டு சுவாமியை பார்க்குறத மட்டும் நிறுத்த